அண்மை செய்தி. தமிழக கேரள உயரதிகாரிகள் தென்காசியில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ரேஷன் அரிசி கடத்தல் விவகாரத்தில் 2 மாநில உயரதிகாரிகள் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம். ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் ரேஷன் அரிசி கடத்தல் விவகாரத்தில் 2 மாநில உயரதிகாரிகள் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரிசி கடத்தலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் ரஞ்சித் இணைப்பில் இருக்கிறார். ரஞ்சித், வணக்கம். ரேஷன் அரிசி கடத்தல் விவகாரத்தில் 2 மாநில உயரதிகாரிகள் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது தொடர்பான முழு விவரங்கள்? நிச்சயமாக மோனிகா, அதாவது தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியான புளியரை மற்றும் மேக்கரை வழியாக ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவங்கள் என்பது தொடர்ந்து அரங்கேறி வரும் நிலையில் அதனை தடுப்பதற்கு எந்த முயற்சி எடுத்தாலும் கடத்தல் சம்பவங்கள் என்பது தொடர்ந்து அரங்கேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அரிசி கடத்தலை தடுக்கும் வகையில் தமிழக கேரள மாநில எல்லையோர மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட வருவாய் அலுவலர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது இன்று தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 2 மாநில வருவாய்த்துறையினர், 2 மாநில போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்கள் பங்கேற்ற நிலையில் இந்த கூட்டத்தின் போது ஒரு மாநிலங்களிலிருந்து மற்றொரு மாநிலங்களுக்கு ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவங்கள் நடைபெறும் போது அதை தடுப்பது எப்படி, மேலும் ரயில்கள் மற்றும் பேருந்துகளில் அரங்கேற்றப்பட்டு வரும் கடத்தல் சம்பவங்களை தடுப்பது எப்படி என்பது குறித்து பல்வேறு அறிவுரைகள் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டன. மேலும் தற்போது போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்களுக்கு ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்துக்கு, குறிப்பாக தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டால், கேரள மாநிலத்தில் அந்த அரிசிகள் பிடிப்பட்டால் உடனடியாக தமிழகத்திற்கு அதை ஒப்படைக்க வேண்டும் எனவும் தமிழக அதிகாரிகள் தற்போது கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் இனி வரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் பட்சத்தில் கடத்தல் சம்பவங்களில் ஈடுபடும் பொருட்களை உடனடியாக தமிழக அதிகாரிகளிடம் ஒப்படைப்பதாக கேரள அதிகாரிகள் உறுதியளித்தது குறிப்பிடத்தக்கது. மோனிகா, தகவல்களுக்கு நன்றி ரஞ்சித்.